வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,832க்கு மேலே மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக பழைய ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சேனல் இதுக்கு முன்னாடியே தொட்டிருந்தால் இந்த சேனலத்தோட வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சேனல் ப்ளஸ்ஸு அந்த ஆல் டைம் ஹை அதில் தொட்டுச்சு. மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தா ஓப்பனை பொறுத்து இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜோனில் ஓப்பன் ஆனால் நம்ம சைடு வேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே நம்ம எதிர்பார்த்த இடத்துல தான் ஓப்பன் ஆனிச்சு. ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்தாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. எதிர்பார்க்காத புல்லிஸ் இருந்துச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு பேரிஸ் நடந்துச்சு. அதுதான் என்னால் இது ஜீர்ணிக்க முடியல. இந்த இடத்துல எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளே இது தொட்டால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். அதாவது 21,969 இந்த ரேஞ்சுக்கு விட்டு இறங்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதையும் விட்டு செல்லிங் ப்ரெஷர். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன் நினச்சேன். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, அதிலும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருந்தால் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். இந்த ஜோனில் சைடு வேஸாக இருக்கும் வேணான்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே அதாவது பழைய ஆல் டைம் ஹை 46,369க்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் புல்லிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம எல்லோ ஜோன் நியரஸ்ட் போணுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பேங்க் நிஃப்டி வந்து நம்ம அந்த ஆல் டைம் ஹை தொட்டோன்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் இறங்கிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இந்த ப்ரெடிக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 80% நடந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். இப்போ நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இதில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்போர்ட்லாம் இடம் மாற்றிட்டேன். எனக்கு வீடியோ லெங்க்த்தாக போங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளையோட இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா சப்போர்ட் கலர் மாற்றிப்போம். சப்போர்ட்லாம் கிரீன் கலரில் போட்டிருக்கேன். அப்போ 21,805 அப்படிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனோட சேர்ந்து நம்ம ஒரு சேனல் போட்டிருக்கோம்ல, இந்த சேனலோட சேர்ந்து ஒரு சப்போர்ட் இருக்குது 21,750 அப்படிங்கிறது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து புல்லிஸ் பொறுத்த வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த அம்புக்குறி மட்டும் இடம் மாற்றிருக்கேன். இந்த இடத்துல வந்தால் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் லைனும் இருக்குது, நம்மளோட சேனல் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடந்த செல்லிங் ப்ரெஷர்னால ஒருவேளை திருப்பி கண்டினியூ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் நம்ம எல்லோ ஜோன் கீழே போட்டிருக்கோம்ல 21,484 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் அதாவது 21,750க்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,906 இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த 21,906 அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பை பண்ணுறத விட ரிஸ்க்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த இடங்களில் வந்தால் மட்டும் எடுக்கலாம். அதாவது 21,800 to 750 இந்த ரேஞ்சில் வந்தால் பை பண்ணுறதுக்கான நல்ல இடம். ஆனால் இந்த இடங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த இடத்துல கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியும். மார்க்கெட் வந்து புல்லிஸ்னு எதிர்பார்த்தோம்னா இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இந்த புல்லிஸ்னு இந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த சேனல் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே அந்த சேனலுக்கு மேலே நான் போடுறேன். இது தாண்டினா மட்டும் தான் புல்லிஸ். இதுக்கு இந்த இடைப்பட்ட பகுதிக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. ஒன்று இந்த 21,800 to 750க்குள்ளே பை பண்ணலாம். இதை பிரேக் பண்ணால் கீழே புட் ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் தான் கால் சைடு. இந்த ஜோன் கூட நான் எடுத்துறேன். இதோட ரிமூவ் பண்ணிடுறேன், தேவையில்லை. ஆனால் இந்த இடங்களில் போனால் வாய்ப்பு இருக்குது மேலே போகிறதுக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தான், ரெசிஸ்டன்ஸ் அந்த ஏரியா. இந்த இடங்களில் கொஞ்சம் கன்சால்ட் ஆகிட்டு பிரேக் பண்ணால் போகலாம். இந்தமாரி இந்த இடங்களில் இருந்தால் போகலாம். ஓரளவு மார்க்கெட் மேல் நோக்கி இருந்தால் கீழே இறங்கிட்டு இதை பிரேக் பண்ண வேணால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் வேணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறது வாய்ப்பு கொஞ்சம் கிளம்பும். இறங்கக்கூடாது, இந்த இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாது. இந்த இடம் ஃபுல்லாக சைட்வேஸ் தான் இருக்கும். இறங்கினா எடுக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு இது பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு இந்த இடத்துல தேடலாம். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். இது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 45,872ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா 46,668 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ஜோனில் இந்த ஏரியாக்குள்ளே நம்ம பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை போல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 46,369. இந்த ட்ரையாங்கல் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே. இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துக்கு மேலே, அதாவது 46,369க்கு மேலே மார்க்கெட் மேல் நோக்கி இப்போ வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த இடங்கள் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு இதில் சைடு வேஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் மாதிரி தெரியுது எனக்கு. என்ன நிஃப்டி சப்போர்ட் பண்ணாலும் பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு மார்க்கெட் சைடு வேஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் நம்ம நேற்றே கொடுத்துருந்தோம், இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல, அதாவது 45,668 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல இறங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல அப்படி இறங்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமா இருக்கும். அதாவது 45,148 இருக்கும். அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். கிட்டத்தட்ட 44,430 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்து பிரேக் பண்ணும் பட்சத்தில். இது இடைப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் போகிறது வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. அதாவது 45,360 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 45,148. இப்போ இறங்குறப்ப இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதையும் பிரேக் பண்ண வச்சு பெரிய ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இடம் வரைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.